Hi, Assalamu alaikum guys. Welcome back to our channel. Today cooking 2 வீடியோல நம்ம அடுத்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மட்டன் சூப் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். மட்டன் சூப் வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னனா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கட்டும். பூண்டு கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு மஞ்சள் தூள் அண்டு சீரகம் அதிகமாக போடணும். ஜீரணத்தன்மை உடையது மட்டனுக்கு ஏற்றது சூப்பராக இருக்கும். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக உப்பு சால்ட் வந்து நம்ம வந்து அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தென் அந்த மசாலா அரைக்க போகிறோம்ல அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப மையாக அரைச்சிடாமல் ஒரு கொரகொரப்பு தன்மையோடு அரைச்சிங்கன்னா அந்த சூப்பு நமக்கு வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் குக்கரில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். குக்கரில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் வந்து தான் இந்த வந்து ரீஃபண்ட் ஆயிலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும். அப்புறம் நம்ம அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி ஒரு 5 or 10 minutes நல்லா ஊற வச்சு அந்த நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டுனோம்னா அது நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். அதை நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம நல்லா நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நம்ம ஊற வச்ச அரிசி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எப்பயுமே சூப்பில் நம்ம எந்த ஒரு குழம்புலையும் சூப்லேயும் நம்ம சேர்த்தோம்னா இன்னும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை நல்லா சேர்த்துருங்க. ஒரு தனியாத்தூள் தூள் இருக்குது பாருங்கள், மல்லித்தூள் வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சோன்னு போட்டுக்கணும். ரொம்ப மல்லித்தூள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து செம்பில் ஒரு 4 பேர் சாப்பிட்றவங்க ஒரு செம்பு தண்ணி ஊற்றி சுவையான சூடான சூப் ரெடி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.